ஜி ஒயிட் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்டர் கொடுக்கும்போது ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ட்ரைலர் வந்து தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பிபி விஜய் காம்போ வந்து ரொம்ப லாங் பேக்கான காம்போ. அதாவது மங்காத்தா படத்துல இருந்தே பிபி நிறைய கதை வந்து போய் சொல்லி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரை திருப்தி படுத்துற மாதிரி ஒரு கதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு லாங் பேக்கான ஒரு காம்போ தான். ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரைலர் அப்படின்ற மாதிரி விஜய் கெரியர்ல நிறைய ட்ரைலர் இருக்கும். அதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரைலர் ஒரு ரேசிங் ட்ரைலர். ஆக்சுவலா 2 minutes 52 seconds உங்களுக்கு அது போறதே தெரியல, படம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கோட் ட்ரைலரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிஏஜிங் இப்போ சொல்லுங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கு டிஏஜிங்லாம் அதில் வேற ஆக்சுவலாக நிறைய லுக்லாம் இருக்கும். திடீர்னு ஒரு 18 வயசு கெட்டப்லாம் ஒரு பக்கம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது டிஏஜிங்லாம் பின்னி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங்க்கு பயங்கர ஸ்கோப் உள்ள ஒரு படமா இருக்கும். அதே மாதிரி விஜய் கெரியர்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு ட்ரைலர் பார்த்தோன்னு ஒரு விஷயம் வந்து நிறைய எப்படி சொல்றது, திடீர்னு வயசானவர் வராரு, திடீர்னு பையனா வராரு, அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன பையனா வராரு, அதுக்கப்புறமா அந்த ஸ்னேகா போர்ஷன் எல்லாம் வந்து எப்பவுமே அவரோட ஒரு பயங்கர கியூட்டான ஒரு விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சில்லி உமன் அப்படிலாம் சொல்றதுலாம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பேர் வந்து காந்தின்னு வச்சிருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதே மாதிரி அஜித் குமாரோட மகாத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், சத்தியமணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும். சத்தியமா குடிக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த கில்லி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லாம் தெரிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பிபி எப்பவுமே வந்து அவரோட எல்லா படத்துலையுமே தமிழ் சினிமாவோட நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து தேட்டர் மட்டும் நிறைய படத்துல வந்து இருக்கு, இந்த படத்துலையும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பழைய படத்தோட பிஜிஎம்லாம் வந்தால் ஒரு மாதிரி களை கட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பிரபுதேவா, பிரசாந்த், அவங்களோட பிரசாந்தோட கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ட்ரைலர்ல வந்து ஒரு பயங்கரமான இன்டெக்ஸான ஒரு சீன், விஜய்க்கு சட்டையை பிடிக்கிற மாதிரியே ஒரு சீன்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்னேகா அவங்க இது பண்றது எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகா போர்ஷன்லாம் ஃபேன்ஸுக்கான ஒரு போர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி வந்து மோகன் எனக்கு தெரிஞ்சு சரியான விஜய் படத்துல பொதுவாக விஜய் படத்துலனாவும் நிறைய ஸ்டார் பேக்ஸ்னாலும் விஜய் தான் கண்டிப்பா தனியா தெரிவாரு. அதை விட்டு மற்றவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே தெரியாது. ஸோ இந்த ட்ரைலர்ல தெரிஞ்சு எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோகன் வர்றது, பொதுவாக காந்தி வேஷம் போட்டு பார்த்தேன் காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றது கேரக்டர். அதே மாதிரி மோகன் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 சீன் தான் காமிச்சிருக்காங்க. காந்தி வேஷம் போட்டு படத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பக்க ஆக்ஷன் படத்துக்கான ஒரு வைப் இருக்கு. எனக்கு தான் சொல்றேன், அந்த ட்ரைலர் வந்து செம்ம ரேஸா போகுது. ஸோ படமும் அந்த ரேஸா தான் போகும், தேட்டரும் மூவ்ஸ்லாம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்புறோம். ஒரு மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப ஒரு அண்டர் பிளே பண்ணி மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பொதுவாகவே வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடா போடுவாங்க, எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து அந்த ட்ரைலருக்கு என்ன தேவையோ ரொம்ப கம்மி மியூசிக்காவே ஒரு 2-3 இடத்துல தான் இருக்கு, மற்றபடி உள்ளதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க, ஃபேன் ஆர்ட் வீடியோ மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த லியோவுக்கு அப்புறமா ஏதாவது பண்ண முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சரியா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த அவர் வந்து எவ்வளோ பிபி வந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரைலர் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் வரார் வெடிப்புடி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரைலரே ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு பக்கம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஏறி இருக்கும்னு நினைக்க சொல்ல முடியாது. இதே கூட ட்ரோல் பண்ணா டிஏஜி பக்காவா இருக்கு.